கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் சீக்கிரம் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். உற்சாகமாக கரங்களை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம நிரப்பி நடத்துகிறவர், அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்ம உயிர்ப்பிக்கிறவர், அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறவர். இந்த உலகத்திலேயே பேசுகிற ஒரே ஒரு தெய்வம் நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அவர் உயிருள்ள தெய்வம். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் அவருடைய உயிருள்ள வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு கூட பேசி நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு கடந்து வரும்படிக்காக ஒரு தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அப்படியே நாம் ஜெபிப்போமா? கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கடந்து வரும்படியாக ஆண்டவர்களோடு கூட பேசும். ஆண்டவரை உங்களுடைய வார்த்தைகளை என்னோடு கூட பேசட்டும். ஆண்டவரை அப்ப ஆண்டவர் கூட கர்த்தருக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் தந்து வழி நடத்துவீராக சொல்ல எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரை அப்பா நீர் வழி நடத்துகிற தெய்வம். ஆண்டவரை என்னுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வரட்டும். ஆண்டவரை ஹல்லேலூயா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. உம்முடைய வார்த்தைக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். என்னோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஒவ்வொருவரையும் உயிர் வச்சு அடையப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு முன்பாக கடந்து வரும்படிக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 130ஆம் அதிகாரம் 6வது வசனம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் அழகாய் வாசிக்கிறோம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஜாமக்காரர்களை குறித்து நாம் அறிந்திருப்போம். அவர்கள் இரவு முழுவதும் தேசத்தை காக்கும்படிக்காக, தெருக்களை காக்கும்படிக்காக, கிராமங்களை பட்டணங்களை காக்கும்படிக்காக அந்த ஜாமம் காக்கிற அந்த வேலைகளிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் இரவிலே பல பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க ஒருவேளை நேரிடலாம். ஒருவேளை இருளிலே அவர்கள் பல உபத்திரவங்களை சந்திக்க நேரிடலாம். ஒருவேளை அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து அல்லது தன்னுடைய சரீரத்திலே பல பாடுகளை பட்டு அவர்கள் அந்த பகுதியிலே அவர்கள் காவல் காக்கிற அந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாய் ஒருவேளை இருக்கலாம். அவர்களுக்கு தெரியும், விடிந்தால்தான் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆகவே இந்த இரவு சென்று எப்பொழுது விடியும் என்று அந்த விடியலுக்காய் காத்திருப்பார்களா? அவருடைய நோக்கம் அதுதான். இந்த இரவு எப்படி கடந்து செல்லும், இந்த இரவு எப்பொழுது முடிந்துவிடும், அந்த ஒரு புதிய விடியல் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது கடந்து வரும் என்று சொல்லி அந்த இரவை அவர்கள் நகர்த்தி செல்வார்கள். இங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று அந்த விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய முதல் பகுதியை நான் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விடியலுக்காய் அநேகர் காத்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் காணப்படுகிறது. தேசத்தின் சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதுதான் ஒரு கேள்வி. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தம் பிறக்கும்? எப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் ஒரு புதிய வசந்தம் பிறக்கும்? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில்
சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம் இது. வேலைகளை செய்கிறவர்கள் எங்கள் வேலைகளிலே, எங்கள் தொழில்களிலே, எங்கள் ஸ்தோத்திரம் நாங்கள் செய்கிற அந்த வியாபாரங்களிலே எப்பொழுது ஒரு புதிய விடியல் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம் அது. படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்பொழுது ஒரு புதிய விடியல் கடந்து வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம் அது. பல தரப்பட்ட சூழ்நிலைகளிலும், பல தரப்பட்ட மக்களும், பல தரப்பட்ட காரியங்களிலும் ஒரு புதிய விடியலுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் இது. நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை கட்டளையிட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஜாமக்காரரை போல எப்பொழுது விடியும் என்று சொல்லி, எப்பொழுது வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தம் வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய வசந்தத்தின் விடியலை இந்த நாட்களிலே அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்திலே பார்க்கிறோம், எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோயினாலே அநேக வேதனைகள், அநேக மன உளைச்சல்கள், அநேக ஸ்தோத்திரம் வேதனைகளை அனுபவித்து இந்த கொள்ளை நோயிலிருந்து, இந்த கொள்ளை நோயின் பிடியிலிருந்து, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து எங்களுக்கு ஒரு பிடிவு காலம் எப்பொழுது பிறக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, நிச்சயமாய் கர்த்தர் அந்த புதிய விடியலை விரைவாக நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பல சூழ்நிலைகளும் பல காரியங்களும் ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது, ஏன் நம்முடைய சூழ்நிலைகள் இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருப்போமானால், சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். இன்னைக்கு அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஒரு காரணங்களில் ஒன்று கர்த்தருடைய கோபமும் ஒன்றாக இருக்கலாம். கர்த்தருடைய கோபாக்கனையும் சூழ்நிலைகளும் ஒருபுறம் நம்மை அமிழ்த்துகிறதா இருக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட வேதனைகள் ஏன் தேசத்திலே சம்பவிக்கிறது? ஒன்று வருகையின் அடையாளங்கள். ஆண்டுடைய வருகையின் அடையாளங்களிலே ஒன்றாக கொள்ளை நோய்களை குறித்து வேதமலகாய் சொல்லுகிறது. தேசத்திலே மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு கொள்ளை நோய் பரவி இருக்கிறது. காரணம் என்ன? ஒன்று ஆண்டுடைய வருகை அடையாளமாய் இருக்கிறது. இன்னொன்று தேவனுடைய கோபாக்கனையும் ஒரு காரணம் தான். மனிதனுடைய வாழ்க்கை நிலைகளை பார்த்து, தேசத்தின் அக்கிரமத்தின் நிலைமைகளை பார்த்து, உலக மக்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து, மனிதனுடைய அக்கிரமங்கள் மிகுதியாகும் பொழுது, மனிதனுடைய பாவங்கள் அதிகமாகும் பொழுது, மனிதனுடைய ஸ்தோத்திரம் செயல்களிலே தேவனை துக்கப்படுத்துகிற, தேவனை வேதனை உண்டாக்குகிற காரியங்கள் அதிகமாகும் பொழுது இன்னைக்கு தேவ கோபாக்கனை இறங்கி வருகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த கோபாக்கனை குறித்த வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம். அவருடைய கோபம் எவ்வளவா? ஒரு நிமிஷம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், ஒரு நிமிஷம் கோபம் தானே. வேதம் அழகாய் சொல்லுகிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன். ஒரு இமை பொழுது ஆண்டவர் கைவிட்ட சூழ்நிலை எப்படி இருந்ததா? நோவா காலத்து வெள்ளம் போல் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இமை பொழுது ஆண்டவர் கோபப்பட்டு, இமை பொழுது ஆண்டவர் கைவிட்ட சூழ்நிலை நோவா காலத்து வெள்ளமாய் இருக்குமானால், ஆண்டுடைய ஒரு நிமிட கோபமானது எவ்வளவு உக்கிரகத்தை ஊற்றிவிடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கோபம் சில நேரத்தில் வெளிப்படுகிறது. அற்ப காலம் உண்ட கோபத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அப்படி ஆண்டவர் கோபப்படுகிற சூழ்நிலைகளிலே மோசே ஆண்டவர் நோக்கி கரவரைத்து திறப்பில் நின்று ஜெபிக்கிற வேளையிலே அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். நினிவேயின் மேல் ஆண்டவர் கோபம் கொண்டு நினிவேயை அழிக்க ஆண்டவர் சித்தம் கொண்ட பொழுது, அங்கு நினிவேயின் மக்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது, தேவனை நோக்கி கெஞ்சின பொழுது, அந்த நினிவேக்காக ஆண்டவர் இரக்கம் கொண்டார். ஆண்டவருடைய இரக்கம் அங்கே வெளிப்பட்டது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆமென். அவர் ஒருவேளை சில நேரங்கள் கோபப்பட்டாலும், சில நேரங்கள் அவருடைய கோபாக்கனை நம்மை தெளிக்கப்பட்டாலும், அவருடைய தயவு நம்மை நீடிய வாழ்வாக, நிச்சய வாழ்வாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நமக்கு தேவை அவருடைய தயவு தான். நமக்கு தேவை அவருடைய இரக்கம் தான். நமக்கு தேவை. நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது. நாம் ஒவ்வொருடைய தேசத்திலும் அவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது.
சபையிலேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையிலா இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சாயங்காலத்தோடு போராடித்தான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திர கடினமான சூழ்நிலைகளில் போராடித்தான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் சாயங்காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அழுகை தங்குகிற ஒரு காலம். ஆனால் அதுவே நிரந்தரமானதல்ல, அதுவே எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியதும் அல்ல, அதுவே எப்பொழுதும் இருக்கக்கூடியதும் அல்ல. ஆனால் ஆண்டுடைய தயவோ விடியற் காலத்தை கொண்டு வருகிறது. ஆண்டுடைய தயவோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய விடியலை உண்டாக்குகிறதா இருக்கிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ கோபம் வரும் பொழுது என்னவெல்லாம் நடக்குமா? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 65 முதல் 67 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 65, 66, 67 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அந்த ஜாதிகளுக்குள்ளே இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தந்த தத்தளிக்கிற இருதயத்தையும், அங்கே கர்த்தர் உனக்கு தந்த தத்தளிக்கிற இருதயத்தையும், சோர்ந்து போகிற கண்களையும், சோர்ந்து போகிற கண்களையும், மனசஞ்சலத்தையும் கொடுப்பார். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும், உன் கண்கள் காணும் காட்சியினாலும், விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும், சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற் காலம் வருமோ என்றும் சொல்வார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்குள்ளே இளைப்பாறுதல் இராது. இளைப்பாறுதல் என்றால் என்ன? சமாதானம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் ஆண்டவர். அப்படிப்பட்ட வேத வார்த்தை தான் சொல்லுகிறது. தேவன் கோபம் வரும் பொழுது உனக்குள்ளே என்ன இருக்காது? இளைப்பாறுதல் இருக்காது, நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. இங்கே பார்க்கிறோம், உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது, உன் உள்ளங்கால்கள் ஓய்ந்திருக்காது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரித்திருக்காது. இங்கே பார்க்கிறோம், அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயம். எப்படிப்பட்ட இருதயமா? தத்தளிக்கிற இருதயம். இன்றைக்கு தேசத்தின் நிலைமையை பார்த்து அநேக இருதயங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிற கொள்ளை நோய்களை கண்டு, இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிற இப்படிப்பட்ட உபத்திரவங்களை கண்டு அநேக இருதயங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடிகிறது. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், சோர்ந்து போகிற கண்கள். எப்பொழுது விடியும், எப்பொழுது சூழ்நிலைகள் மாறும், எப்பொழுது இந்த நிலைமைகள் மாறும் என்று சொல்லி கண்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறது. நம்பிக்கையோட காத்திருந்து ஒரு ரட்சிப்புக்கு காத்திருக்கிறதுனா என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லி சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்புக்காக விடுதலைக்காக காத்திருக்கிறதுனாலே கண்கள் என்னவாகிறது? சோர்ந்து போகிறது. சில வேளைகளில் நினைக்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கும்போது இன்னும் ஒரு சில நாட்களிலே இப்படிப்பட்ட கொள்ளை நோயில் ஒரு விடுதலை வரும் என்று சொல்லி ஒருவேளை சில நேரத்தில் சூழ்நிலைகளை பார்த்து நாம் ஆறுதல் அடைகிறோம். ஆனால் சில நேரங்களிலே அந்த சூழல்கள் மாறி, ஐயோ இன்னும் இந்த காரியங்கள் முடிவுக்கு வராதா, இன்னும் எப்படித்தான் போகுமோ? அநேகர் சொல்வதை கேள்விப்படுகிறேன். இந்த 2020ஆம் ஆண்டு நமக்கு தொலைந்து போன ஒரு ஆண்டு. இந்த 2020ஆம் ஆண்டு நமக்கு வேதனையின் ஆண்டு. இந்த 2020ஆம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடப்பட்ட ஒரு ஆண்டு. இப்படியெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? இங்கே ஜூலை மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னும் முடியுமா? இது டிசம்பருக்குள்ள முடியுமா? நவம்பருக்குள்ள முடியுமா? இன்னும் அநேகர் சொல்லுகிறார்கள் அடுத்த ஆண்டிலும் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீடிக்கலாம் என்றெல்லாம் இப்படி பல விதங்களிலும் இப்படி இருக்கிறது. காரணம் என்ன? எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்கள் சோர்ந்து போய்விட்டன. ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு மாற்று வழி பிறக்கும், ஒரு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி எதிர்பார்த்து எதிர்பார்த்து கண்கள் என்ன ஆயிற்று? சோர்ந்து போயிற்று. இங்கே பார்க்கிறோம், மன சஞ்சலத்தையும்
கொடுப்பார். மன சஞ்சலம் இன்றைக்கு மனம் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. இதையும் இன்னும் இனிமேலும் தாங்குவதற்கு இருதயம் ஒத்துக்கொள்ளுமா என்று தெரியவில்லை. மனம் இனியும் எத்தனை காரியங்களை தாங்கும் என்று தெரியவில்லை. மனம் தாங்கக்கூடாத ஒரு பாரம் மனதை அழுத்தி சஞ்சலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தேசத்தின் சூழ்நிலைகள் மாத்திரமல்ல, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற அநேக குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனைகள் முகாந்தரமாகவோ, அநேக போராட்டங்களின் முகாந்தரமாகவோ, ஊழியத்திலே காணப்படுகிற உபத்திரவங்கள் முகாந்தரமாகவோ, அல்லது வேறு ஏதேனும் சூழ்நிலைகள் முகாந்தரமாகவோ, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை காணப்பட்டாலும் எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரர்களை போல நீ விடிய காலத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். இன்னைக்கு எத்தனை பேர் தப்பி பிழைப்போமோ என்று சொல்லி சந்தேகத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோய் நம்மை உயிரோடு வைத்திருக்குமா, இல்லை நம்மை வாரி கொண்டு போய்விடுமா, இந்த 2020 தாண்டி நாம் பார்க்க முடியுமா, இப்படியெல்லாம் இன்னைக்கு அநேகர் பேசுவதை காதாலே நாம் கேட்க முடிகிறது. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். உன் ஜீவனை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பார். பகலிலே திகில், இரவிலே திகில். இரவிலே தூங்க போனால் காலையில் எழுப்புவோமா என்ற நம்பிக்கை இல்லை. பகல் நேரத்தில் இரவை பார்ப்போமா என்ற நம்பிக்கை இல்லை. பக்கத்து தெருவை குறித்து, பக்கத்து பட்டணத்தை குறித்து, பக்கத்து மாவட்டங்களை குறித்து, சென்னை பட்டணங்களை குறித்து, இப்படி பல காரியங்களை குறித்து இன்றைக்கு திகில் கொண்டிருக்கிறோம். அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கூட இந்த வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை என்று சொல்லி, வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலிருந்து திகில் கொண்டு மரித்து போய்விடலாமோ என்று சொல்லி தற்கொலை எண்ணங்களோடு கூட அநேகர் இருக்கிறார்கள். மனபாரத்தோடு அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய சூழ்நிலைகளை நினைத்து அநேக பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இன்றைக்கு தற்கொலை பண்ணி மாண்டு போனதை நாம் செய்தியாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னும் அநேகர் மன இறுக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கும் கவலைப்படாதீர்கள். எண்ணங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால் இன்றைக்கு மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய விடியலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும், உன் கண்கள் காணும் காட்சியினாலும். இருதயத்தின் திகில், கண்கள் காணும் காட்சி. இன்றைக்கு கண்களாலே பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முடிவுகளை கண்களாலே பார்க்கிறோம். இன்றைக்கு அனைவருடைய அடக்கம் பண்ணப்படுகிற சூழ்நிலைகளை கண்களாலே பார்க்கிறோம். திகில் பிடித்துக் கொள்கிறது. அநேக நாட்கள், சில நாட்களுக்கு முன்பதாக வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது என் மனம் மிகவும் உடைக்கப்பட்டது. இறந்து போனவருடைய உறவு, இறந்து போனவருடைய தகப்பனா, ஒரு முறை அவரை தொட்டு பார்ப்பதற்கு கூட வழி இல்லாதபடிக்கு இதயத்திலே பாரத்தினால அழுது ஏங்கி தவிக்கிற ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில நேரடியாக அனுபவிக்கிறார்கள். அநேகரை கண்டு, கண்களால் இந்த காட்சிகளை கண்டு இதயத்தில் திகில் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கு தேசத்தில் பார்க்கிறோம். ஆகவேதான் இங்கே பார்க்கிறோம், எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும், சாயங்காலத்தில் எப்பொழுது விடியல் வருமோ என்றும் இன்னைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேசத்தின் சூழ்நிலைகளை குறித்து எப்பொழுது விடியல் வருமோ என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்த காரியத்தினாலோ, அல்லது ஊழியத்தை குறித்த காரியத்தினாலோ, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை, கஷ்டங்களை, உபத்திரவங்களை, கண்ணீரை நினைத்து போராட்டங்களினாலோ எப்பொழுது விடியும் என்று சொல்லி விடியல் காலத்திற்கு காத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு புதிய விடியலை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நாம் சங்கீதக்காரர் அழகாய் சொல்கிறார், எப்பொழுது விடியுமோ என்று விடியல் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிறோம் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு என்ன செய்கிறது? காத்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது விடியற்கால எழுப்பை போல. எப்பொழுது? அதற்கு முந்தின பகுதிகளை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டை சமூகத்தில் ஜெபிப்பதை குறித்து, உபவாசம் பண்ணுவதை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். அவர் சொல்லிய அந்த ஜெப நேரங்களை ஒப்பிட்டு, அவர் சொன்ன அந்த உபவாச காரியங்களை பின்பற்றி தேவ முகத்தை நோக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறது போல, என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொன்னது போல, நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது அப்பொழுது விடிய
உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து. ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் சீக்கிரமாக நமக்கு ஒரு சுகவாழ்வை துளிர்க்க பண்ணுகிறார். நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக மகிழ்ச்சியை தோன்ற பண்ணுகிற காலம், நாம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக மகிழ்ச்சியை நிரப்பப்படுகிற நேரம் சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது. ஒரு சுகவாழ்வு உனக்கு துளிர்க்க போகிறது. உன் குடும்பத்தில் ஒரு சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. உன் ஊழியத்தில் ஒரு சுகவாழ்வு துளிர்க்க போகிறது. அநேக நாட்களாய் நீ ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து மன பாரத்தோடு அழுது 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 தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வசந்தத்தை நான் பார்க்க முடியாதா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில நான் பார்க்க முடியாதா என்று சொல்லி நீ அங்கலாய் போட்டு அழுது கொண்டிருக்கிறாயே, அன்றைய வார்த்தை உன்னை பார்த்து சொல்லுகிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென், அல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவர் உனக்கு முன்னும் பின்னும் இருந்து உன்னை வழி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை, இந்த நாட்களில் நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். தேசத்தின் சூழ்நிலைகளை நினைத்து திகில் கொண்டிருக்கிறாயா? உன் சூழ்நிலைகளை நினைத்து, உன் குடும்பத்தின் தனிப்பட்ட ஊழியத்தின் காரியங்களை நினைத்து நீ திகில் கொண்டிருக்கிறாயோ? உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். உனக்கு ஒரு புதிய விடியல் உருவாகும். எப்பொழுது விடியும் என்று அநேக நாட்களால் ஏங்கி காத்து கொண்டிருந்த காரியத்திலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய விடியலை உனக்கு கட்டளையிட விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் ஒரு புதிய விடியலை உனக்கு தருகிறார். உனக்காக ஒரு புதிய விடியல் உதிக்கிறது. உனக்காக ஒரு புதிய விடியல் வருகிறது. உனக்காக ஒரு நீதியின் சூரியன் உதிக்கும். உன் சுகவாழ்வு துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக ஒரு புதிய விடியல் கர்த்தர் தருகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடியலை காண முடியும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மூன்றே காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய விடியலை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை கடந்து வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் வாசிக்கிறேன். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் போதகம் பண்ணி, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அவர் போஜனம் பண்ணி அல்ல, அவர் போதகம் பண்ணி, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பேதுரு அவனோடு கூட இருந்தவர்கள் கடலிலே கடந்து சென்று மீன் பிடிக்கிறார்கள். மீன் பிடித்து அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். அந்த வார்த்தையை நன்றாக கவனித்து பார்க்கும் பொழுது இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஓர் இரவு முழுவதும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஒரு இரவு நாட்களை வருத்தத்தோடு கழிக்கிறார்கள். இரவு முடிந்தது, ஒரு விடியற் காலை வந்தது. அந்த விடியற் காலையிலே அவர்கள் ஆண்டின் வார்த்தையின்படியே செய்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை பிரித்து ஸ்தோத்திரம் தரலான மீன்களை
பிடித்தார்கள் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்கிறது. ஒரு இரவு நாட்கள், கொடிய ஒரு இரவு நாட்கள் மாறி, அவருடைய வருத்தத்தின் கிரியேட் மாறி ஒரு புதிய விடியல், ஒரு புதிய வெளிச்சமாக, ஒரு ஆசீர்வாதமாக அவருடைய வாழ்க்கையில வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையில எப்பொழுது விடியல் வந்தது? நம்முடைய வாழ்க்கையில் எப்படித்தான் ஒரு இரவு நாட்களை போல ஒரு கடினமான நாட்களை நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊழியங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வேலைகளை, தொழில்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவே நிரந்தரமானதல்ல. ஒரு புதிய விடியலை கர்த்தர் தருகிறார். அவருடைய தயவு, நீடிய வாழ்வு, அந்த தயவு ஒரு புதிய விடியலாக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. அது எப்பொழுது கடந்து வருகிறது? அதை மாத்திரம் இந்த பேதுருடைய வாழ்க்கையின் இந்த சம்பவங்களை வைத்து 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக அதனுடைய ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை வாசித்து கேட்கலாம். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து கெனசரேத்து கடல் அருகே வருகிறார். திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறார்கள். கெனசரேத்து கடல் அருகே அவர் வந்த பொழுது அங்கே ஒரு காட்சியை காண்கிறார். என்ன காட்சியை காண்கிறார்? இந்த பேதுரு படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை காண்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறான், ஒன்றும் அகப்படவில்லை. மறுநாள் விடியல் வருகிறது. காலை வேளையிலே கரைக்கு திரும்பி அவன் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்க்கிற நேரத்தில் பேதுரு வலைகளை அலசி கொண்டிருந்தார். முதலாவது பேதுருடைய வாழ்க்கையில் அவன் விடியலுக்கான முதல் காரணம் அவன் வலைகளை அலசி கொண்டிருந்தார். ஏன் இதை நான் அழுத்தமாய் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு மீனவர்களும் மீன் பிடிக்க கடந்து சென்று அவர்கள் கரையை வந்தவுடனே வலைகளை சரிபார்த்து வலைகளை அலசி அதை உலர வைத்து எடுத்து வைத்துக் கொள்வது வழக்கமான ஒன்றுதான். இது விசேஷமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே செய்யவில்லை, அகப்படவில்லை, ஒரு மீன் கூட அகப்படவில்லை. இன்னும் நான் எத்தனை சுருக்கமாய் சொல்வேன் என்றால், ஒரு நெத்திலி மீன் கூட அவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. வெறும் வலையோடு தான் கரைக்கு வருகிறான். வந்தவன் போனதே போச்சு, ஒரு மீன் கிடைக்கல. இந்த வலையை அலசி என்ன செய்ய போகிறோம் என்று ஏமாற்றத்தோடு வலையை தூக்கி போட்டு அவன் கடந்து செல்லாதவனாக, மீன் கிடைத்ததோ இல்லையோ அடுத்த நாள் மீன் பிடிக்க போக வேண்டும், அடுத்த முறை கடலுக்கு திரும்ப வேண்டும் என்று அக்கறை உள்ளவனாய் அந்த வலைகளை அவன் அலசி கொள்ளுகிறவனாய் இருந்தான். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, வலையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றுதான். வலையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றுதான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நான் சொல்லுவேன், இப்படி சொல்லுவேன், இந்த காரியத்தை அவன் வலைகளை அலசினான், அவனுக்கு ஒரு புதிய விடியல் வந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய விடியல் வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் அலசி ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அனுதினமும் அலசி ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை நாம் கண்டுகொள்ள முடியும். என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக நாட்கள் அந்த வலைகள் அவனுக்கு தொல்லான மீன்களை கொடுத்திருந்தன. அநேக நாட்கள் அந்த வலைகள் அவனை வாழ வைத்திருந்தன. அநேக நாட்கள் அந்த வலைகள் அவனுக்கு நன்மையாக இருந்தன. ஆனால் இன்றோ ஏமாற்றம். அதுபோல்தான் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் நம்மை சந்தோஷமாய் வைத்திருந்தன. வாழ்க்கை அநேக நாட்கள் நம்முடைய நன்மைகளை காண பண்ணியிருந்தன. நம்முடைய வாழ்க்கை அநேக நாட்களில் நமக்கு அநேக பாடங்களை கற்றுக்கொண்டிருந்தன. ஆனால் இன்றோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை வேதனையின் உச்சத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை கலங்கி போய் நின்று கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை தடுமாறி நின்று கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை உபத்திரவத்தின் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே, வேதனை மத்தியிலே நின்று கொண்டிருக்கலாம். கடந்து போன அந்த சூழ்நிலைகளை நினைத்து கலங்கி கொண்டிராதபடிக்கு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்ன தவறுகள் இருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கின்றன, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சரி செய்த ஆண்டவருக்கு பிரியமாய் மாற்ற வேண்டிய காரியங்கள் என்ன இருக்கின்றன என்று சொல்லி அலசி ஆராய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு திறமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பதில்லை.
கொஞ்சம் ஆறாம உட்கார்ந்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டிய காரியங்களை தேவனுக்கு நேராக திருப்பினா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் உச்சத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் வருவதற்கு நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அநேக ஸ்தோத்திரம், அநேக காரியங்களிலே தோற்று போனா, ஒரு விளையாட்டிலே தோற்று போனா, அல்லது வேறு ஏதோ ஒரு காரியத்திலே தோற்று போனா, ஒரு வியாபாரத்திலே தோற்று போனா, ஒரு தொழிலை தோற்று போனா, ஐயோ தோற்று விட்டோமே என்று சொல்லி இடிந்து போய் உடைந்து போய் நொறுங்கி போய் யாராவது உட்கார்ந்திருந்தால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில திரும்ப ஒரு முறை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஏன் தோற்றம், எதனால் தோற்றம், தோற்பதற்கு என்ன காரணங்கள் என்று சொல்லி உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா தான் எதனால் தோற்றோம் என்பதை கண்டறிந்து அதை சரி செய்து கொண்டார்களானால் அடுத்த முறை அவர்கள் வெற்றி கொள்ள முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் இது போன்றுதான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இது போன்றுதான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட உபத்திரவங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஏறிட வேதனைகள் என்று சொல்லி ஒருவேளை என்னிடத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா, என்னிடத்தில் ஏதாவது தவறுகள் இருக்கிறதா என்று சொல்லி என்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தேடினவர், என்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறவர், என்னைக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிறந்தவனாய் இருக்கிறது என்று சொல்லி பெருமிதத்தோடு காணப்படாதபடிக்கு தம்மை தாமே நாம் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நம்மிடத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து ஆராய்ந்து பார்த்து காரியங்களை சரி செய்து கொள்வோமானா ஒரு புதிய விடியலை கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, உங்களை நீங்களே உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் அடுத்தவர் தவறுகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள், அடுத்த விசுவாசி அப்படி இருக்கிறார்கள், அடுத்த ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கிறார்கள், அடுத்த சபை அப்படி இருக்கிறது. எல்லாரும் அடுத்தவர்களையே பார்க்கிறாங்க, தன்னை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பார்க்க வேண்டியது மற்றவர்களை அல்ல, மற்றவரிடத்தில் இருக்கிற குறைகளை அல்ல, மற்றவரிடத்தில் இருக்கிறதான தவறுகளை அல்ல, நம்முடைய தவறுகளை, நம்முடைய குறைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்த்து நம்மை நாமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து விட வேண்டிய காரியங்களை விட்டு அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தருக்காக அர்ப்பணித்தால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய விடியலை காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பேதுரு அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தா, மீன் ஒன்றுமே கிடைக்கல, பரவாயில்ல, வலைகளை அவன் அலசினான். இரண்டாவதாக நடந்த காரியம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதே 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற படகுகளை 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார். அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிப்போம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளிக் கொள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை பார்த்துவிட்டு அவன் நேராக போய் சீமோன் பேருடைய அந்த படகில் ஏறுகிறார். ஏறினது மாத்திரமல்ல, ஏறிக்கொண்டு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த படகை கரையிலிருந்து சற்று ஆழத்திலே தள்ளிவிடும்படியாக கேட்கிறார். பேதுருவும் அப்படியே செய்கிறார். இயேசு சீமோன் பேதுருவின் படகில் ஏறினார். படகில் ஏறினுடனே சீமோன் பேதுரு இயேசுவோடு சேர்த்து அந்த படகை சற்று ஆழத்திலே அவன் தள்ளிவிடுகிறார். ஆண்டவர் அந்த படகின் மேல் இருந்து கொண்டு ஜனங்களோடு கூட போதகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதிலிருந்து என்ன தெரிகிறது? என்னை கேட்கிற அருமையான தேவப்பிள்ளையே, இரண்டாவதாக சீமோன் பேதுரு தன் படகிலே ஆண்டவரை அனுமதித்தது மாத்திரமல்ல, அவன் தானுக்கு இருந்த அந்த பிரயாசத்தின் மத்தியிலும் இயேசுவை வைத்துக் கொண்டு அந்த படவை தள்ளவும் ஆரம்பித்தார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை எல்லா காரியத்திற்கும் அவரை அனுமதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுவதற்கு அவரை அனுமதிக்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு செயல்படுவதற்கு அவரை அனுமதிக்க வேண்டும். நம்முடைய பிரயாசங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், நம்முடைய வருத்தங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், நம்முடைய சூழ்நிலைகள் ஒருபுறம் இருக்கட்டும், இயேசுவை நமக்குள்ளாய் ஏற்றுக்கொண்டு எல்லா காரியத்திலும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கு இயேசுவை நமக்குள்ள ஏற்றுக்கொண்டு அவரை வைத்துக் கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அடி முன்னேறி செல்வதற்கு நாம் பிரயாசப்பட்டோமானால் மீதமுள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு புதிய
நிச்சயமா நமக்கு ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை மத்தியில இதெல்லாம் சாத்தியமா தெரியல. ஒரு சாதாரண காரியம் தான், ஆனா இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? பேதுரு இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறான். எவ்வளவு பிரயாசம், வீண் அலைச்சல், வீண் விரயம், வீண் சூழ்நிலைகள், வருத்தம், மனபாரம், மனசஞ்சலம், ஒண்ணுமே கிடைக்கல. இத்தனை வருஷமா மீன் பிடிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஏமாற்றம், விரக்தி, மன அழுத்தம், மனபாரம், உடல் களைப்பு, உடல் சோர்வு, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசுவின் படகுல ஏறி வந்துட்டு கொஞ்சம் தள்ளி விடு அப்படின்னு சொன்னோன்னு அவன் தள்ளினான். நானே ஏமாந்து போய் வந்திருக்கிறேன், நானே துக்கத்துல இருக்கிறேன், நானே வேதனையில இருக்கிறேன், நானே வருத்தத்துல இருக்கிறேன், நான் எல்லாம் தள்ள முடியாதுன்னு அவன் ஒரு வார்த்தை என்ன செய்யல, மறுக்கல. இன்னைக்கு அநேகத்தினுடைய வேதனையை பார்த்து, தன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து, தன்னுடைய ஏமாற்றத்தை பார்த்து இயேசு செயல்படுவதற்கு இடம் கொடாமல் இடிந்து போய் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு புதிய விடியலை காண முடியாதவர்களுக்கு அந்த காலத்தில் இருப்பதற்கான காரணம், என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் வேண்டுமா? நீங்கள் எவ்வளவு வருத்தத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை கடந்து கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு தோல்வி மத்தியில் இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இயேசு செயல்படுவதற்கு உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுங்கள். இன்றைக்கு அநேகர் இயேசு செயல்படுவதற்கு இடம் விடாமல் சுயமாய் போராடுகிறார்கள், சுயமாய் நினைக்கிறார்கள், சுயமாய் ஓடுகிறார்கள், ஏமாற்றம் அடைகிறார்கள். எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு மனுஷியும் தன் சுயத்தினாலே போராடினார் ஏமாற்றமே, தன் சுயத்தினாலே போராடினார் தோல்வியே, தன் சுயத்தினால் போராடினார் வெறுமையே. சுயத்தை மறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவருடைய வாழ்க்கை படகிலே ஏற்றுக்கொண்டு, அவரை வைத்துக் கொண்டு முன்னோக்கி நகர்ந்து சென்றார் ஒரு புதிய விடியலை காண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுவதற்கு அனுமதிப்பதில்லை. இயேசு தனக்குள்ளே இருக்கிறார், இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இயேசுவின் ஊழியத்தை செய்கிறோம். ஆனா அநேக நேரங்களில் இயேசு செயல்படுவதற்கு மட்டுமல்ல, அனுமதிப்பதில்லை. நமக்கு தோன்றின பிரகாரமா, நமக்கு ஏதாவது மனிதர்கள் கூறும் ஆலோசனையின் பிரகாரமா, நம்முடைய சிந்தைகளை உதிப்பதன் பிரகாரமா உட்கார்ந்து ஆண்டவரே உமக்கு சித்தமாய் கேட்பதற்கு கூட மனமில்லாதபடிக்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டு தோற்று போய், ஏமாந்து போய், உடைந்து போய் வந்து நிற்கும் போதுதான் ஆண்டவர் மேலுள்ள அந்த சிந்தை, அந்த தரிசனை, அந்த சித்தம் வருது. அப்புறம் தான் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் தோற்று போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்பா, நான் உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்பா, நான் வேதனையில உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு உதவி செய்ய அப்படின்னு அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட வர்றோம். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும், எந்த ஒரு சூழ்நிலையை செய்வதற்கு முன்பதாகவும், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், குடும்பமாய் இருக்கட்டும், ஊழியமாய் இருக்கட்டும், தொழிலாய் இருக்கட்டும், படிப்பாய் இருக்கட்டும், எந்த காரியமாய் இருக்கட்டும், உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீ இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிப்பாயா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை அனுமதித்துப்பா, இயேசு வாழ்க்கை படகில் ஏறுவதற்கு அனுமதித்துப்பா. ஏறினால் மட்டும் பத்தாது, அவர் வச்ச சில காரியங்கள்ல முன்னோக்கி பிரயாசம் எடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் வருவதற்கு காரணம் ஒன்று, அவன் தன் வலைகளை அலசினான், தன் வாழ்க்கையை பழுது பார்க்கிறவன். இரண்டாவதாக அங்கே பார்க்கிறோம், தன் படகில் இயேசு ஏறுவதற்காக அவன் அனுமதித்தான். இயேசுவை வைத்துக் கொண்டு அவன் அந்த பிரயாசத்தின் மத்தியிலும் அவன் படகை சற்று தள்ள ஆரம்பித்தான். மூன்றாவதாக மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன் ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அல்லேலூயா. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே அகப்படல. ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு முந்தின வசனத்திலே வாசிக்கும் போது, போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள் என்று சொல்லி இயேசு சொன்ன உடனே பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றுமே அகப்படல. அதோடு விட்டுல அவர் சொல்ற, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வலையை போட்டதினாலே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியலை அவன்
காண முடிந்தது. என்னை கேட்கிற அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளே, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய விடியல் காணப்படுகிறது. பேதுருவை பாருங்கள், மீன் பிடிக்கிறதுல மிகவும் திறமைசாலி, மீன் பிடிக்கிறதுல மிகவும் அனுபவசாலி. பல ஆண்டுகளாக அவன் மீன் பிடிப்பதையே வழக்கமாய் வைத்திருந்தான். அந்த கடலை குறித்து நன்கு அறிந்தவன், கடலின் திசைகளை அறிந்தவன், எந்த இடத்துல எந்த மீன் இருக்கும், எந்த இடத்துல எப்படிப்பட்ட மீன்கள் உலாவிக் கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் அறிந்தவன். அந்த கடலை குறித்து, அங்கே இருக்கிற மீன்களை குறித்து, தன் அனுபவத்தை குறித்து எல்லாவற்றையும் A to Z எல்லாவற்றையும் அவன் அறிந்தவன், அனுபவத்திலே பெரியவன். இயேசுவோ மீன் பிடிப்பதை குறித்து அறியாதவர், மீனின் காரணை குறித்து அவ்வளவாய் அறியாதவர். ஆனா இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு தான் பெரிய அனுபவசாலி, தான் எல்லாம் தெரிந்தவன் என்று சொல்லி அவன் நினைக்காதபடிக்கு நாங்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம். உண்மைதான், ஒண்ணுமே அகப்படல, ஒரு நெத்திலி மீன் கூட கிடைக்கல, உண்மைதான். ஆனாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லி கீழ்ப்படிந்து, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரங்களில் நீ பிரயாசப்படுகிறாய், உண்மைதான். அநேக நேரங்களில் நீ உழைக்கிறாய், உண்மைதான். அநேக நேரங்களில் நீ நன்றாய் ஊழியம் செய்கிறாய், உண்மைதான். அநேக நேரங்களில் நன்றாய் விதைக்கிறாய், உண்மைதான். பலன் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, விரயமாய் போய் கொண்டிருக்கிறது. அனுபவத்தால் ஆராய்ந்து பார்த்தும் பலன் இல்லாமல் போயிருக்கிறது. எவ்வளவு பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஏங்கி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்திலே பலன் இல்லை, உன்னுடைய தொழிலிலே பலன் இல்லை, ஊழியத்திலே பலன் இல்லை, படிப்பிலே பலன் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? ஒரு புதிய விடியல் உனக்காய் காத்து கொண்டிருக்கிறது. நீ ஒன்றை மாத்திரம் செய்தால் போதும். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு புதிய விடியலை கர்த்தர் தருகிறார். இந்த வேத புத்தகத்திலே நீங்கள் நானும் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நம்ம வேத புத்தகத்தை வாசித்து ஆண்டவர் நமக்கு இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறாரோ, எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வலையை போட்டா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுப்போமானா நிச்சயமாய் ஒரு புதிய விடியல் காத்து கொண்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கானான் கல்யாண வீட்டிலே நடந்த திராட்சரசம் குறைபட்ட போது எல்லாரும் மரியாளிடத்தில் வந்தார்கள். மரியாளிடத்தில் வந்து கேட்ட பொழுது மரியாள் சொன்னார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அங்கே அற்புதம் நடந்தது. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதுதான். இன்னைக்கு அநேக வேற யாரோ சொல்கிறதற்கெல்லாம் கீழ்ப்படுகிறார்கள், மனிதர்கள் சொல்கிறதற்கு கீழ்ப்படுகிறார்கள், தெரிந்தவர்கள் சொல்கிறதற்கு கீழ்ப்படுகிறார்கள், பலரும் பல காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிய மறுத்து விடுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அப்படியே கீழ்ப்படியும் போது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்பா, நான் பிரயாசப்படுகிறேன், நான் ஸ்தோத்திரம் எத்தனையோ சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், உண்மைதான், எல்லாம் தோற்று போய்விட்டோம். ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய விடியல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதத்தில் அழகாய் வாசித்தோம், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்படி காத்திருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து ஆண்டவருக்காய் காத்திருந்தோமானா ஒரு புதிய விடியல் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. எப்படி காத்திருக்க வேண்டும்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு எல்லா காரியத்திலும் இடமளித்து, இயேசு செயல்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அமர்வதற்கு இடம் கொடுத்து, எல்லா காரியங்களிலும் இயேசுவை செயல்படுவதற்கு அனுமதித்து நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் ஒரு புதிய விடியல் காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய எல்லா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக நாம் காத்திருப்போமானா ஒரு புதிய விடியல். அடுத்த வருஷம் 7வது வசனம் சொல்கிறது, 130வது சங்கீதம் 7வது வசனம், இஸ்ரவேல்
கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவரிடத்தில் கிருபை இருக்கிறது, அவரிடத்தில் திரளான மீட்பு இருக்கிறது. அவர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார், அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் கிருபை இருக்கிறது. தேவனுடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். அவர் இன்றைக்கு நம்மை மீட்க விரும்புகிறார். அவர் இன்றைக்கு நம்மை ரட்சிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்மை காக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய சஞ்சலங்களை மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு புதிய விடியலை தர விரும்புகிறார். ஒரு சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. எனக்கு அருமையான கற்றுக்கொள்கிறேன். அப்படி இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஆண்டுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து, ஆண்டுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையை நான் அலசி ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் சோதித்து பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நான் சிந்தித்து பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவரை ஆண்டவரை மற்றவர்களின் குறைகளை தேடாதபடிக்கு, மற்றவரிடத்தில் என்ன தவறு இருக்கிறது தேடாதபடிக்கு, என்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது ஆவியானவர் பேசும் பொழுது திவ்ய வாசகன் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் பார்க்கிறோம். 7 சபைகளை குறித்து, 7 சபைகளை குறித்து பேசும்போது ஆண்டவர் நிறையான காரியங்களை சொல்லும்போது சில குறைகளையும் ஆண்டவர்களை காண்கிறார். ஒவ்வொருவரை குறித்த குறைகள், ஒவ்வொரு சபை குறித்த குறைகளை ஆண்டவர்களை சுட்டி காண்பித்தார். என கேட்கிற அருமையான கற்றுக்கிறது. இன்னைக்கு நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது? நம்முடைய நிறைகளை பார்க்கிற ஆண்டவர் நம்முடைய குறைகளை பார்க்கிறார். நம்முடைய குறைகளை கொண்டு நம்மை உதறி தள்ளுவதற்கல்ல, அவைகளை சுட்டி காண்பித்து நம்மை சரியான பாதை நடத்துவதற்கு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை பார்த்து நீ எழும்பு என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான கற்றுக்கொள்ள அலைசி ஆராய்கிறார். இன்னும் என்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது? இன்னும் என்னிடத்தில் என்ன தவறுகள் இருக்கிறது? நான் எவைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும்? நான் எவைகளையெல்லாம் உதறி தள்ள வேண்டும்? எவைகளெல்லாம் விட்டு விலகி ஓட வேண்டும்? சிந்தித்து பாருங்க. நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவும் என்று வேதம் சொல்கிறது. நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய காலம், ஒரு புதிய விடியல் காத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான கற்றுக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டிய காரியம், இயேசு என் வாழ்க்கை படகில் இருக்கிறாரா? இயேசு என்னுடைய வாழ்க்கை படகில் எல்லாவற்றையும் செயல்படுவதற்கு நான் அனுமதிக்கிறேனா? அவர் சில நேரங்களில் அவர் செயல்பட வரும்பொழுதெல்லாம் அவரை செயல்பட விட முடியாதவரை சுயமாய் நாம் செயல்பட பார்க்கிறோம். நம்முடைய சிந்தை கெட்டுவதை செயல்பட பார்க்கிறோம். அநேக நேரங்களில் அநேகர் சொல்வதை கேட்டு நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். இயேசுவை செயல்பட அனுமதிக்கவில்லை. இயேசுடைய வாழ்க்கையை செயல்பட அனுமதிக்கவில்லை. எவ்வளவு பிரயாசத்தின் மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு வேதனை மத்தியில் இருந்தாலும், ஒருவேளை நீ தோற்று போய் கொண்டிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை சூன்யமாய் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலும் இயேசுவை செயல்பட அனுமதித்துப்பா. இயேசுடைய வாழ்க்கை படகு அனுமதித்துப்பா. உன்னுடைய வாழ்க்கை மாறுபடுகிறதை பார்க்க விரும்புகிறான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் வருகிறதை பார்க்கலாம். எனக்கு அருமையான கற்றுக்கொள்ள அவர் சொல்லுகிறபடி, இயேசு சொல்லுகிறபடி எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து பார்க்க வேண்டும். எனக்கு அநேக மனிதனுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படுகிறார்கள். எனக்கு அநேக தனக்கு தெரிந்தவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையோ விட்டு விடுகிறார்கள். எனக்கு அநேக காரியங்களே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரை எந்த காரியம், அந்த காரியம், எந்த காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி விரும்புகிறேன். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி விரும்புகிறேன். ஆண்டவரை என்னுடைய எல்லா காரியத்தை குறித்தும் நீ என்னோடு கூட பேசும். ஆண்டவரை நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி விரும்புகிறேன். கீழ்ப்படி ஒப்புக் கொடுப்போமா? உடைய வாழ்க்கை ஒரு புதிய விடியல் கடந்து வருகிறது. நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சகல ஆசீர்வாதத்துக்கு மூன்று முறைவிடமாக இருக்கிறவரே, ஆண்டவர் நாட்களில் கூட ஆண்டவர் எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கணும் அதிகமாக எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மிடத்தில் கிருபை இருக்கிறது, உம்மிடத்தில் திரளான ரட்சிப்பு இருக்கிறது, உம்மிடத்தில் மீட்பு இருக்கிறது. உம்முடைய மீட்பிற்காய், ரட்சிப்புக்காய், உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அனுப்புவீராக. எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் ஒரு புதிய விடியல் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தில் ஒரு புதிய விடியல் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் வேலைகளில் ஒரு புதிய விடியல் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் படிப்பின் காரியங்களில் ஒரு புதிய விடியல் உண்டாகட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் வேண்டும் என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின்
உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகவாழ்வு துளிர்க்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே, அப்பா என்னுடைய வாழ்க்கையில் விடியலுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு கர்த்தரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்ப எங்களுடைய வாழ்க்கையை சரி செய்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நீர் அமர்வதற்கும் தங்கியிருப்பதற்கும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீர் செயல்படுவதற்கும் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய எல்லா வார்த்தையும் கீழ்ப்படிவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவீராக. ஒரு புதிய விடியல் உண்டாகும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.